பிட்ஸ்பர்கில் எக்ஸ்ட்ரீம் வின்டர். பட் இன்றைக்கி டிவிக்கு லீடர் மிஸ்டர் விஜய் வந்து 38 குடும்பங்கள் 41 உயிர்கள் அவங்கள வந்து சந்திச்சிருக்கிறாரு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் கேள்விப்படுறேன். தட் இஸ் வாட் லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட், இல்லையா? எப்போ லீடர்ஷிப் காட்டணுமோ அப்போ லீடர்ஷிப்பை காட்டணும். எப்போ மக்களுக்கு சேர்ந்து அவங்களோட வருத்தத்தில் நாம் வந்து பங்கேற்கிறோமோ அது ஒரு தனி வகையான ஒரு லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் எல்லாருக்குமே வந்துடாது, அந்த கருணை எல்லாருக்குமே வந்துடாது. அதாவது மக்களோடு மக்களாக நின்று அவங்களோட சோகத்திலையும் அவங்களோட சந்தோஷத்திலையும் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சேர்த்து அவர் வந்து கேரண்டி கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் வாட் ஐ சி அஸ் லீடர்ஷிப். எம்பத்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். புட் அவர் செல்ஃப்ஸ் இன் தேர் ஷூஸ். அதாவது வந்து அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்றத நாம் வந்து அவங்களோட அந்த அந்த இடத்துல நின்று பார்க்குறது, அதுதான் எம்பத்தி. இன்றைக்கி எம்பத்தட்டிக் லீடராக, ஒரு ட்ரமெண்டஸ் லீடராக மிஸ்டர் விஜய் உருவெடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள். இனிமேல் தான் இருக்குது மிஸ்டர் விஜயோட 2வது ஆட்டம். நம்ம கண்கூட பார்க்க போகிறோம். திமுக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நன்றி, வணக்கம்.